Hello everyone, I am Bharat. I am your English friend. I am your English Nanban. In this video, we are going to see 3 interesting and important hacks which helps you to speak English confidently. So, அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே நான் கேட்குறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் லிசனிங் எது வேணா இருக்கட்டும், அதில் ஓவராலாக உங்களுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ தெரியும், பிகினரா இல்லை பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவலா இல்லை அட்வான்ஸ் இன்டர்மீடியட் லெவலா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு 0லேருந்து 10 வரைக்கும் ஒரு ஸ்கேலில் ஒரு மார்க் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த மார்க் ஒரு 3, 4, 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கான 3 பாயிண்ட்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதை உங்களுக்கு நீங்கள் மார்க் கொடுத்துக்கிறதுக்கு முன்னே நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் புதுசாக இப்போது சம்மந்தமே இல்லை, இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்ச், ரஷ்யன், ஸ்பானிஷ் எதுவாக வேணால் இருக்கட்டும்ங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் இதுக்கு முன்னே அந்த லாங்குவேஜில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் அந்த லாங்குவேஜில் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்போ அந்த லாங்குவேஜை இப்போ ஸ்பானிஷ் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன பேசிக்ஸ் தெரியும், அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு பேசிக் நாலேஜுமே இல்லாமல் ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தினந்தோறும் எவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களை சுற்றி கடந்து போகுது. நீங்கள் ஸ்கூலில் இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க, ஸ்கூலில் இங்கிலீஷ் படிக்கலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்காக சொல்கிறேன், நிறைய டெக்ஸ்ட் புக் இங்கிலீஷ் நம்ம ரீட் பண்ணியிருப்போம், எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம். தமிழ் மீடியமாக இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷில் டெஃபினட்டாக நம்ம கிராமர் படிச்சிருப்போம், எழுதியிருப்போம். ஸோ நமக்கு இங்கிலீஷில் உங்களுக்கு நீங்கள் மார்க் போட்டுக்கிறப்போ நமக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்றத நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னே இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள், பல ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உங்களுக்கு சூப்பராக அழகாக ஆல்ரெடி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகி உள்ளே இருக்குது. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுத்துப்பீங்க? 0லேருந்து 10க்குள்ளே ஒரு மார்க் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அது டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 3 to 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுங்க. யாருக்குமே 0ல் இருக்க வாய்ப்பு இல்லை, இல்லை 1 or 2ல் இருக்கவும் சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக 3க்கு மேலே தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு இதை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். அது நம்ம மதர் டங் இல்லையே, அது நாம் அப்படி இருந்தும் நமக்கு இவ்வளோ வார்த்தைகள், இவ்வளோ விஷயங்கள் அதில் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரௌடாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது நான் இதில் 3 டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னே இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்யணும்ல, உங்களை செய்ய வைக்கணும்ல. நீங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி பண்ணுறீங்க, நிறைய டெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய ட்ரை பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகுது, திரும்ப ட்ரை பண்ணுறீங்க, ஃபெயிலியர் ஆகுது, சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் தான் நான் இங்கே கொடுக்குறேன். இந்த கொடுத்துருக்கிறது ப்ரூவன் கோல்டன் ரூல்ஸுங்க. இது டெஸ்டட் கோல்டன் ரூல்ஸ். இது நிறைய பேருக்கு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நிறைய பேர் இதனால் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இது ஸ்பீக்கிங் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஹேக்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களை ஒரு சூப்பர் சார்ஜ் பண்ணும், உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஸ்கூல் டேஸில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வைஸ் ஹை ஸ்கோர் பண்ணக்கூடிய அந்த க்ரீமி 10 இருப்பாங்க இல்லையா கிளாஸில், க்ரீமி 5ன்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் அதில் ஒரு சில பேர் டாப் பொசிஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ரொம்ப ஹை ஸ்கோர் பண்ண மாட்டாங்க, ஆவரேஜாக இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப பெரிய ஹை பொசிஷன்ஸ்க்கு போயிருப்பாங்க. அதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஏன் அவ்வளோ பெரிய பொசிஷனில் போய் டாப்பராக இருக்கிறாரு, ஐ மீன் கரியரில் அப்படின்னு பார்க்குறப்போ 85% ஆஃப் கரியர் சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் கம்யூனிகேஷன். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் டெய்லி 1 hour நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ் மதர் டங் தமிழில் கூட 1 hour கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக எப்படி நம்ம பாடி லாங்குவேஜ், எப்படி நம்ம போஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் அதை அந்த இதில் நமக்கு சரியாக செய்யலை.
ஆனால் நம்ம டெக்ஸ்ட் புக் இங்கிலீஷ்க்கும் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இவ்வளோ பெரிய டாப்பர் ஆகிறாருன்னா அவருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னேன். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி டாப்பர் ஆனாருன்னா, அவருடைய ஐடியாஸ், அவருடைய ஃபீலிங்ஸ், அவருடைய எமோஷன்ஸ், அவருடைய சேல்ஸ் ஸ்கில்ஸ், அவருடைய மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரை விட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் மேலே இருக்கும். அவர் நல்லா பொசிஷன் பண்ணிப்பார், அவருடைய ஐடியாஸை நல்லா சேல் பண்ண முடியும். அதனால் அவர் மேலே 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 போயிட்டே இருக்கிறார். ஸோ அதனால் நாம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறத ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் பார்க்குறப்போ நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்க்குறப்போ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் சார், இது இந்த இடத்துல போய் ஒரு 10 days நான் விட்டுட்டேன், என்னால் முடியலை, எனக்கு யாரும் வந்து மோட்டிவேட் பண்ணி என்னைய புஷ் பண்ண மாட்டேன்றாங்க, ஸோ எனக்கு வந்து அந்த இது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் டெய்லியும் கேட்குறேன். அப்புறம் டெய்லி டாஸ்க்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெய்லி டாஸ்க் கொடுக்குறோம், வீக்லி டாஸ்க் கொடுக்குறோம். இது ரெண்டுத்தையுமே வந்து ட்ராக்கர் மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 days ட்ராக்கர் கொடுக்குறேன். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் 10 days வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதுக்கப்புறம் அதே ட்ராக்கரை நீங்கள் 30 daysக்கு மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கான விஷயமும் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஏன் இவ்வளோ தூரம் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, speaking well can enable you to become a highly paid executive, marketing executive, இல்லை சேல்ஸ் பர்சன், இல்லைனா ஒரு டீச்சர், இல்லைனா ஒரு கோச், இல்லைனா ஒரு அட்வொகேட், ஒரு டாக்டர், யாராக வேணால் ஹைலி பெய்டு இண்டிவிஜுவலாக ஆக்கும். எப்போ ஸ்பீக்கிங்கில் நாம் பெட்டராக இருந்தோம்னா நார்மலுக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிறது நம்ம ஹை பேயிங், ஹை சேல்ரி, ஹை ஏர்னிங்ஸ் இருக்கிற மாதிரியான இடத்துக்கு நம்மளை போகிறதுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. இப்போது ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டேன், யாருக்கெல்லாம் அது கையில் வந்து ஈஸியாக சேருது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்தாச்சு, அதை பற்றியும் நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த 3 விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இது டெஸ்டட், கோல்டன், ப்ரூவன் சயின்ஸ், ப்ரூவன் விஷயந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங்னு சொன்னோன்னே ஐயோ சார் என்னால் முடியாது, அதை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு பேசிக்கான ஒரு இங்கிலீஷ் புக்குங்க. நான் எப்போவுமே ஒரு டே ஸ்டார்ட் ஆகுறது காலையில் ஏர்லி மார்னிங்கில் இருந்து அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, சரிங்களா? நான் சொல்லுவேன் நைட்டு தூங்குறதுலேருந்து ஒரு டே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. என்ன ரிவர்ஸில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இங்கிலீஷ் லாங்குவேஜோட அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு புக்குங்க, அந்த புக்கில் வந்து 10 pages இங்கிலீஷில் நீங்கள் பெட்டில் ஃபோன் பார்த்துட்டே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்குறீங்க. அது எவ்வளோ வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு லுக்கிங் இன்டு சம்படிஸ் லைஃப், இன்னொருத்தருடைய லைஃப்பை பார்த்து நம்ம அதனால் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குது, சந்தோஷம் இருக்குது, ஓகே ஃபைன், அதுக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு டைம் இருக்குது. பட் ஃபுல் அடிக்ஷன், ஃபுல்லாக ஃபோனுக்குள்ளே போகிறது எவ்வளோ நம்மளுடைய டைமை இன்னொருத்தர் வாழ்க்கையை பார்க்குறதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு பதிலாக பெட்டில் நம்ம போய் உட்காந்தோடனே 10 page பாயிண்ட் நம்பர் 1ல் நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. எனக்காக இன்றைக்கி டுடேஸ் சேலஞ்ச் இது ஒன்றை மட்டும் செய்யுங்க. 10 pages இங்கிலீஷில் ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்ன வேணா இருக்கலாம், நாவல்ஸ், என்ன நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ஏதாவது ஒன்று ரீட் பண்ணிவிட்டு புக்கை வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இப்போது உங்களுடைய ஆள் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நீங்கள் எப்படி தான் நீங்கள் தூங்கினாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்காது, அது முழிச்சிட்டே இருக்கும், 24 hours முழிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் ஃப்ரேசஸ், அந்த வெக்காபுலரிஸ், ஏதாவது புது விஷயங்களை பார்த்து வாசித்து அதோடு அப்படி நீங்கள் தூங்குறப்போ உங்கள் பிரெயின் ஃபுல்லும் இங்கிலீஷுக்கான சான்சஸ் இருக்கும். நீங்கள் எப்போ பேசணும்னு நினைச்சாலும் உடனே இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் சட்டுன்னு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். கடன்னு நேச்சுரல் ஃப்ளோவில் நீங்கள் பேசுகிறதுக்கு உபயோகரமாக இருக்கும். இன்றைக்கி இதை செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, listening and answering practice. listening and answering practice அப்படின்னா என்ன?
நாம நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குங்க, எவ்வளவோ கூகுளில் இருக்குது, ஆடியோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. ஒரு வீடியோவை பார்க்குறீங்க சரிங்களா, இதை தினந்தோறும் செய்யணும். ஸ்டெப் 1ஐயும் செய்யணும், ஸ்டெப் 2ஐயும் செய்யணும். ஒரு 10 நாளைக்கு அந்த ட்ராக்கர் தான் கொடுத்துருக்கேன். இதில் லிசன் பண்ணுறீங்க ஒரு ஆடியோவை, அந்த ஆடியோவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதில் என்ன நீங்கள் இந்த ஆடியோ கேட்டீங்க, ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறப்பயே ஆடியோ இல்லை வீடியோவுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரியான வீடியோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்போ தான் கவனித்து லிசன் பண்ணுவீங்க இல்லைங்களா. நார்மல் லிசனிங்க்கும் ஹெட்ஃபோன் போட்டுவிட்டு ஒரு விஷயத்த நம்மகிட்ட அடுத்து கேட்க போகிறாங்க, இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோன்ற லிசனிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10 மினிட்ஸுங்க லிசனிங் அண்ட் ஆன்சரிங் ப்ராக்டிஸ், இதை கண்டிப்பாக செய்யுங்க. அப்புறம் பார்க்குறீங்க மிராக்கில் பாருங்கள். 3வது தேர்ட் பாயிண்ட், ஷேடோவிங், இமிட்டேட்டிங் வீடியோ. ஒரு மூவி, இங்கிலீஷ் மூவி இல்லை யூடியூப்பில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் வீடியோ சப்டைட்டிலோட கரெக்டாக 10 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்க்கு கேட்குறீங்க, கீழே இருக்க அந்த சப்டைட்டிலை வாசிச்சுட்டு அந்த வீடியோ பார்க்குறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களால் கீழே வாசிக்க முடியும். அந்த வாசித்த அந்த இங்கிலீஷ் சென்டென்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள், ரிப்பீட், பாஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரே சென்டென்ஸை 100 தடவை கூட ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரே சென்டென்ஸை 10, 50, 100 தடவை கூட ரிப்பீட் பண்ணுங்கள். திரும்ப நல்லா கேட்டுக்கோங்க. அது கரெக்டாக உங்களுக்கு, ஏன்னா ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசுகிறதுக்காக நாம் கொடுக்குறது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். இது பேர் வந்து ஷேடோவிங். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரீட் அண்ட் ரிப்பீட், இதை 3வது பாயிண்ட்டு. இதை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த 3ஐயும் நீங்கள் ஒரு 10 நாள், ஒரு 10 days வந்து விதவுட் எனி எக்ஸ்கியூசஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள், நான் அடுத்து 0 to 10க்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுத்துப்பீங்க அப்படின்னா 6, 7ன்னு நீங்கள் சொல்லலைன்னா என்னன்னு கேளுங்க. இதை நீங்கள் ஹோம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதை நீங்கள் கையில் எடுங்க. இது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சேனலில் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடாதா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் நம்ம இதை கொடுக்குறோம். நம்ம சாம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஆல்வேஸ் தே நீட் அ கோச்சுங்க. ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு சில ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு சில வேல்யூபிளான நிறைய பேருக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்த டூல்ஸை நாம் எடுத்து அதை பயன்படுத்துகிறப்போ டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த 3த்தையும் நீங்கள் செய்யுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. லைக் வந்து நிறையா கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் எனக்கு தெரியும் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பை ஃப்ரம் பரத். பை, see you.